திருப்பரங்குன்றம் வெற்றி வாய்ப்பு 100% இருக்கு. அங்க இருக்கிற மக்கள் அமைதியை விரும்புகிறார்கள். நாங்கள் எங்களால் தான் அமைதியை நிலைநாட்ட முடியும். அங்க பாரதிய ஜனதா கட்சியோ, அதிமுக இல்ல, பாரதிய ஜனதா கட்சியோ இல்ல வேற எந்த கட்சியோ ஆட்சிக்கு வந்தாலும், வேற எந்த கட்சி அங்கே வெற்றி பெற்றாலும் அங்கே அமைதி இருக்காது. தமிழக வெற்றி கழகம் வந்தால் மட்டும்தான் திருப்பரங்குன்றம் அமைதி திரும்பும். நாங்கள் வந்துதான் அமைதியை நிலைநாட்டுவோம். 100% திருப்பரங்குன்றம் 2 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ அதே சூழ்நிலையில் அமைதியான சூழ்நிலையை கண்டிப்பாக நிலைநாட்டும். இல்ல நாங்க தெளிவா சொல்லியிருக்கோம். அந்த சம்பவத்தை எங்களுடைய ஸ்டாண்ட்ல ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கோம். அந்த பிரச்சனையை பெருசாக்கியது திமுக தான். அதை முன்னாடியே தடுத்து நிறுத்தலாம். அதே நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சி வேண்டுமென்றே ஒரு எமோஷனல் இஷ்யூவை கிரியேட் பண்ணி திருப்பரங்குன்றத்தில் தேவையில்லாத அசாதாரண சூழ்நிலையை உருவாக்கினார்கள். திருப்பரங்குன்றம் அமைதியாக இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய 100% நோக்கம். அது நாங்கள் இந்த தேர்தல் முடிந்த பிறகு, எங்களுடைய ஆட்சி அமைந்த பிறகு, தளபதியால் நாங்கள் வெற்றி பெற்ற பிறகு 100% அமைதி நிலைநாட்டும்.